உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். தெய்வ பக்தனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை என்ன பாடல்கள் மூலமாக அவர் நமக்கு சரித்திரத்துக்குள்ளே வருகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். மிஸ் பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கால். மிஸ் பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கால். இந்த மூதாட்டியினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். Thy life was given for me. நீர் தந்தீர் எனக்காய் உயிர் ரத்தமும். மிஸ் பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கால் என்பவர் கனம் வில்லியம் ஹேவர்காலுடைய மகள். கிறிஸ்துவின் அன்பை தம்முடைய அனுபவத்தில் உணர்ந்து தூய வாழ்க்கை நடத்தின அம்மாள். இவர்கள் பாடல் மூலம் புலமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை கொண்டு கிறிஸ்து பெருமானுக்கு அவர் தொண்டு செய்தார். பாடல்கள் மூலமாக அருமையான தொண்டு செய்தார். அவர் எழுதின வெளியிட்ட பாடல்கள் அநேகம் உண்டு. உலக மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மீட்பராக காண்பித்து அவருடைய அன்பை குறித்தும் அவர் பாடல்கள் உலகறிய செய்தார். அவை கணக்கற்ற கிறிஸ்தவ மக்களுக்கு மனசாந்தி, மகிழ்ச்சி கொடுத்தது. இந்த அருமையான தேவ மனுஷி நீர் தந்தீர் எனக்காய் உயிர் ரத்தமும் என்ற ஆரம்பிக்கும் பாடல் அவர் எழுதின பாடல்களிலே சிறந்த பாடல் என்று பாடகர்கள் அதை மதிப்பிட்டு கூறுகின்றார்கள். அம்மையார் அவர்கள் 1836 டிசம்பர் மாதம் 14 இங்கிலாந்தில் ஆட்ஸ்லே என்ற ஊரில் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார். இந்த அருமையான தேவ பிள்ளை குருவானவராக பணியாற்றின இவருடைய தந்தையை குறித்து அக்காலத்திலிருந்து ஆங்கில மக்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தது. அவருடைய மகள் மிஸ் பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கால் தம்முடைய இரக்க சிந்தையாலும் சிறந்த அறிவினாலும் மக்களின் மனதை கவர்ந்திருந்தார்கள். 1858 ஜனவரி மாதம் 10 அம்மையார் அவர்கள் ஒரு ஜெர்மன் குருவானவரின் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்று அங்கு தங்கியிருந்தார்கள். வெளியில் சில நண்பர்களை சந்தித்துவிட்டு திரும்பி வந்து களைப்பு மேலிட்டு தமக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த அறையில் உட்கார்ந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் நமது ஆண்டவரின் காட்சியை தமக்கு எதிரில் உள்ள சுவரில் மாற்றப்பட்டிருந்த இடத்தில் கண்டார்கள். அப்படத்தின் அடியில் உனக்காய் இதை செய்தேன், நீ எனக்காய் செய்தது என்ன என்று எழுதப்பட்டிருந்தது. I have done for you. What have you done for me? இந்த படத்தை உற்று நோக்கும் பொழுது மீட்பரின் திருப்பார்வை தம்மீது லயித்து நின்றது போல் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்தது. அதன் அடியில் எழுதப்பட்டிருந்த இந்த வார்த்தைகள் அவர்களின் மனதை அசைத்தது. அவ்வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது இப்பாடல் அவருடைய மனதிலே உருவாகிட்டாம். அந்த பாடலை நான் வாசிக்கிறேன். நான் தந்தேன் உனக்காய் என் ஜீவன் இரத்தமும், நீ மீட்கப்பட்டோனாய் சாகாமல் வாழவே நான் தந்தேன் என்னையே யாதீந்தாய் எனக்காய். ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து மேற்கண்ட கவியையும் பின்னும் 5 கவிகளையும் எழுதி படித்தும் பார்த்தார்கள். அவர்களுக்கு அவை திருப்தி அளிக்கவில்லை. அவைகளை சரிவர எழுத வேண்டும் என்று முற்படாமல் அப்பாடல் எழுதின காகிதத்தை கசக்கி குளிர் காய்வதற்கான வரையிலே கட்டப்பட்டிருந்த அடுப்பிலே போட்டு எரித்து விட்டார்கள். அது அடுப்பில் சரியாக விழாமல் வெளியில் பாதியும்
உள்ளே பாதியுமாய் கடந்தது. அதை எடுத்து மேஜையின் மீது ஒரு பக்கம் வைத்தார்கள். சிறிது நேரம் கழித்து முதியோர் இல்லம் ஒன்றில் உள்ள ஒரு வயோதிம அம்மாளை காண சென்றார்கள். தாம் எழுதின பாடலை இந்த அம்மாள் ஒருவேளை விரும்பலாம் என்று கருதி அந்த பாடல் தாளை தம்மோடு எடுத்து சென்றார்கள். சிறிது நேரம் அவர்களுடன் அளவலாவிய பின்பு தாம் எழுதிய பாடலை வாசித்து காண்பித்தார். அதை கேட்டு அந்த அம்மாள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதை வெகுவாய் பாராட்டினார்கள். மறுநாள் தம் ஊர் திரும்பியவுடன் தம்முடைய தந்தை கனம் வில்லியம் ஹவர்களிடம் அப்பாடலை காண்பித்தார். அவர் அதை புகழ்ந்து பேசி அதை பத்திரமாய் வைக்கும்படி சொல்லி அதற்கு பாகா எனப்பட்ட இசையை அமைத்து கொடுத்தார். 1 வருடம் கழித்து ஒரு துண்டு பிரதியில் அது அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது. மறுவருடம் நல்ல வார்த்தைகள், குட் வேர்ட்ஸ் என்ற பத்திரிகையில் அது வெளியாயிற்று. ஞானப்பாட்டு புத்தகங்களில் பாடலில் கண்ட வார்த்தைகள் நாம் ஆண்டவர் நம்மிடம் சொல்வதாயிராமல் நாம் அவரிடம் சொல்வது போல் எழுதப்பட்டது. நான் தந்தேன் உனக்காய் என் ஜீவன் இரத்தமும் என்பது நீர் தந்தீர் எனக்காய் ஓம் உயிர் நத்தமும் என்று ஆரம்பிக்கும் பாடலாக மாற்றி எழுதப்பட்டது. மிஸ் ஹவர்கேர்ள் அதை ஆட்சேபிக்கவில்லை. ஆண்டவர் தம்மிடம் பேசுவதைப் போல் தாம் முதலில் எழுதினதையே அவர்கள் பெரிது விரும்பினார்கள். தனிப்பட்ட முறையிலே பல திறமைகளை பெற்றிருந்த இவர் ஏழை மக்களுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டிருந்தார். பிரியமானவர்களே, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய காதிலே கேட்பவைகளை நீங்கள் மாற்றி கேட்கக்கூடாது. அதாவது சைக்காலஜியில் என்ன சொல்லுவார்கள், இட் இஸ் இன் யுவர் ஹார்ட் த சவுண்ட்ஸ், பட் யூ ஹியர் இட் ஃப்ரம் அவுட்சைட் த பேட் வேர்ட்ஸ், தி ஆப்போசிட் வேர்ட்ஸ், irregular words, or what we say is false words. உங்கள் மனதுக்குள்ளே கெட்டது இருக்குமானால் அதுதான் வெளியும் கேட்கும். உங்கள் மனதிற்குள்ளே தூய்மை இருக்குமானால் அதுதான் வேறு பிறரிடத்திலிருந்து கேட்குற வார்த்தையாக இருக்கும். இந்த அம்மாள் அந்த போர்டில் எழுதி அந்த சிலுவையில் தொங்குகிற அந்த இதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை அவர்கள் இயேசுவே சொல்வது போல் தன் காதிலே கேட்டிருக்கிறார்கள். அது மனப்பக்குவத்தில் இருக்கிறது. It is the way that you have nurtured and preserved your mind. The mind that is corrupted will always hear corrupted words. The mind that is false, dirty, will hear only dirty words. உங்களுக்கு போதகர் பேசுவாரானால் அது உங்கள் உள்ளத்திலே கேட்குமானால், அது உங்கள் உள்ளத்தை குத்துமானால் அது கடவுள் பேசினார். நீங்கள் கோபிச்சு கொள்ளாதீங்க அவர் மேலே. அந்த வார்த்தைகளை வைத்து அவரை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுறதுக்கு பேசாதீர்கள். தெய்வ வார்த்தைகளை பேசுகிறவர்களை நீங்கள் தேடி அலையுங்கள். உங்கள் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக நீங்கள் உள்ளத்தை சுத்திகரியுங்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் போய் சேருவதற்காக ஆசைப்படுங்கள். இந்த அம்மாள் தான் தேவன் பேசினார், இயேசு பேசினார் என்று தான் அன்றைக்கு அவர் யோசித்தார். தனிப்பட்ட முறையில் பல திறமைகளை பெற்றிருந்த இவர் ஏழை மக்களுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டார். 1879 ஜூன் மாதம் 3 வேல்ஸ் நாட்டில் ஸ்வான்சி என்னும் இடத்தில் தமது 42 வயதில் மரித்தார். இந்த அம்மாள் பாருங்கள், கொஞ்சம் வயசில் மரித்து போனார்கள். இவர்கள், நாதா உம் வார்த்தை கூறவே எந்தன் ஜீவன் இயேசுவே, அருள்நாதா நம்பி வந்தேன், தெய்வ சமாதான இன்ப நதியே போன்ற சிறந்த பாடல்களை அவர் இயற்றினார். உங்களால் முடிந்தால் சிறந்த வார்த்தைகளை பேசுங்கள்.
உங்களால் முடிந்தால் தெய்வீக வார்த்தைகளை பேசுங்கள். உங்களால் முடிந்தால் தெய்வத்திற்கு உகந்த வார்த்தைகளை பேசுங்கள். முடிந்தால் பிறருக்கு சத்தியத்தையும் சத்தியமான கண்ணியத்தையும் பேசுங்கள். நான் ஒருவருக்கு இந்த உலகத்தின் மாயைகளை விழுந்து விடாதீர்கள், இது கிறிஸ்துமஸ் காலம், புத்தாண்டு வாழ்த்து உங்களுக்கு வருவதாக என்று எழுதியிருந்தேன். அவரை நான் பார்க்கும்போது சொன்னார், எனக்கு மோசமான வார்த்தைகளை எழுதி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டாய் என்று சொன்னார். எப்போ நான் எழுதினேன் என்று போய் பாருங்க என்று சொன்னார். நான் போய் அந்த சென்ட் மெசேஜ் இமெயில் பார்த்தால், the world is so much crooked and this time may the power of God bless you, make you a greater blessing என்று எழுதியிருக்கிறேன். இந்த உலகம் எவ்வளவு மாயையானது என்று எழுதினதே அவர் கோபித்து கொண்டார். பிரியமானவர்களே, அவர் கோபிச்சதுனால் நான் வருத்தப்படலை. ஏன் தெரியுமா? அவருக்கு விளங்கலை, கடவுளுடைய வார்த்தை விளங்கவில்லை. ஆகவே அவர் நினைத்தபடி இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறார், அர்த்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அம்மாள் தான் கேட்டபடி அல்ல, தன் இருதயத்தில் என்ன வாஞ்சித்தாரோ அதன்படியே அந்த அம்மாள், இவர்கள் அந்த ஹேவர்கள், ஃப்ரான்சிஸ் ரிட்லி ஹேவர் கேர்ள். அந்த ஹேவர் கேர்ள் இஸ் நாட் அ கேர்ள், கேர்ள், GAL கேர்ள். அவர்கள் அருமையான தேவ மனுஷியாக கர்த்தரை நோக்கி அவர்கள் சென்றார்கள் என்று அறிந்து, அவர்களை போன்றவர்கள் நம் மத்தியிலே ஜனங்கள் உருவாக வேண்டும். உங்கள் உள்ளங்களையும் உங்களுடைய நடபாதைகளையும் நீங்கள் வாசிப்பவைகளையும் நீங்கள் கேட்பவர்களையும் புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி உத்தமர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.